வணக்கம் இனியா டிவி வியூவர்ஸ். அமெரிக்காவில் சம்மர் ஹாலிடேஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம டெக்ஸஸில் இருக்கிறதுனால டெக்ஸஸ் சைஸில் சம்மர் சந்தோஷத்தை கொண்டாட ஆரம்பிச்சிடுவோன்னு பிளான் பண்ணி நம்ம ஹியூஸ்டனில் இருக்கிற இந்த கிரேட்ஃபுல் லாட்ஜில் இன்றைக்கி நம்ம சம்மர் கொண்டாட்டத்தை ஆரம்பிக்க போகிறோம். கிரேட்ஃபுல் லாட்ஜோட ஒரு மிகப்பெரிய அட்ராக்ஷன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வாட்டர் தீம் பார்க். இது உள்ளே வந்துட்டிங்கன்னா நேரம் போகிறதே தெரியாமல் நாள் ஃபுல்லாக விளையாடிட்டு இருக்கலாம். இன்டோரில் இருக்கிறதுனால வெளியில் இருக்கிற வெதரை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். சம்மர் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறதுனால வெதர் இன்னும் ரொம்ப கொடுமையாக ஆகலை. 80s 90ஸில் தான் இருக்குது. ஸோ ப்ளசண்ட்டாக இருக்குது. நான் இதை பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, சின்ன வயசில் பிளாக் தண்டருக்கு போகணுன்னு நம்ம ஊரில் கெஞ்சி கூத்தாடுறதெல்லாம் ஞாபகம் வருது. ஸோ இது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு இவங்க ஸ்டார்ட் பண்ணி. இன்றைக்கி தான் இங்கே வர்றதுக்கு நேரம் கிடச்சிது. இது உள்ளே என்ட்ரு ஆனதும் பசங்க நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம், இந்த வயசான லேடி கூட நமக்கு எதுக்கு வேலைன்னு ஓடியே போயிட்டாங்க. அவங்க ஒரு பக்கம் ஓடி போய் என்ஜாய் பண்ணாலும் நம்ம இஷ்டத்துக்கு என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்த்து என்ஜாய் பண்ணலான்னு ஒரு ரவுண்ட் அடிக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பெரிய ஸ்லைடு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்க, குட்டி பசங்க எல்லோரும் ஓடி விளையாடுறத பார்க்கவே சந்தோஷமாக இருக்குங்க. நான் கூட நினச்சேங்க போர் அடிக்க போகுது, ஃபோனில் வச்சு நோண்டிட்டு இருக்கலான்னு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன், நம்ம ஃபோனை எவ்வளோ டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். காலையில் கண்ணு முழிக்கிறதுலேருந்து தூங்க போகிற வரைக்கும் அதுவும் ஒரு மாதிரி அடிக்ஷன். ஸோ அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இதை ரெக்கார்ட் பண்ண மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு மற்ற நேரத்தில் மக்கள் என்ன பண்ணுறாங்க, குட்டி பசங்க எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்னு பார்த்து ரசிக்கலான்னு நான் இன்றைக்கி முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதனால் இந்த ரெக்கார்டிங் டைமை தவிர மற்ற நேரத்தில் ஃபோன் என் பேக்குள்ளே தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லைங்க, என் ஃபோன் பேட்ரி ஆல்மோஸ்ட் டெட்டாக இருக்குது. அதனால் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஸோ இன்றைக்கி ஃபோன் மைனஸ் ஃபன் ப்ளஸ். வாங்க பார்க்கலாம். கேர்ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க. தண்ணி மேலேருந்து கொட்டிடுச்சு. அதோ பக்கெட் மேலே வச்சுருக்காங்க. அதை ஃபில் பண்ணிவிட்டு அந்த பக்கெட் ஃபுல்லானவுடனே தண்ணி அப்படியே கீழே கொட்டுது. குட்டி பசங்கள்லாம் அது கொட்டுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு வகையான ஃபன் தான். பார்த்திங்களா, பின்னாடி இங்கே சேர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. நம்ம மாதிரி போர் அடித்து உட்காந்துருக்கிற பேரண்ட்ஸுக்கு உட்கார்றதுக்கு, இல்லை சில அட்வென்ச்சரஸ் பேரண்ட்ஸ் பசங்க கூட அவங்களும் ஜாலியாக போய் விளையாடிட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அங்கே லைஃப் ஜாக்கெட்ஸ்லாம் ஃப்ரீயாகவே வச்சுருக்காங்க. குட்டி பசங்கள்லேருந்து நம்ம சைஸ் வரைக்கும் எல்லாமே இருக்குது. ஸ்விம்மிங் தெரிஞ்சதுன்னா ஓகே, இல்லைனாலும் சேஃப்டிக்கு அவங்க சொல்கிறாங்க. சைடில் 2 ரெஸ்டாரண்ட் இருக்குது. இதோ நீங்கள் முன்னாடி பார்க்குறது ஒரு பார். ஸோ நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணோன்னா, ஃபன்னுக்கு நடுவில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணோன்னா அங்கே நீங்கள் பாரில் இருக்கலாம். இல்லைன்னா அதுக்கு சைட்லேயே நிறைய ஃபுட் கோர்ட் இருக்குது. ஸோ அதையும் பார்க்கலாம். இது நான் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன் பார்க்குறதுக்கு. ஸோ பெரிய பசங்க அடல்ட்ஸுக்கு முன்னாடி இருந்தாலும் சின்ன பசங்க குட்டி பசங்களுக்கெல்லாம் டாலர்ஸ் ப்ரீ ஸ்கூலர்ஸ்க்கெல்லாம் பின்னாடி வச்சுருக்காங்க. ஒரு குட்டி தீம் பார்க் மாதிரி. ஸோ நிறையா ஃபன்னாக இருக்குது. பசங்க ஓடிட்டுருக்காங்க, விளையாடிட்டுருக்காங்க, ஸ்லைட் பண்ணுறாங்க, ஸ்விம் பண்ணுறாங்க. இதோ பார்த்திங்கன்னா அது சுற்றியும் ஒரு சின்ன கேனல் மாதிரி பண்ணி அதில் தண்ணி ஃபில் பண்ணி ஓட விட்டுருக்காங்க. ஸோ அது கூடவே சர்க்கிள் அடிச்சுட்டு வரலாம். நீங்கள் ஸ்விம் பண்ணலாம், நடந்து போகலாம் தண்ணிக்குள்ளே. ஐ திங்க் அது ஒரு 3 feet போல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். தண்ணி ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஃபவுண்டன் இருக்குது. அதிலலாம் பசங்க என்ஜாய் பண்ணுறாங்க. அதுவும் நீங்கள் பார்க்குற அந்த இதில் சைடில் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற பூத் மாதிரி வச்சுருக்காங்க. நீங்கள் ரிசர்வ் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் அந்த பூத் எடுத்துக்கிட்டு உங்கள் திங்ஸ் எல்லாம் பிலாங்கிங்ஸ் எல்லாம் அங்கே வச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறவங்களுக்கு இந்த ரிசார்ட்டில் ஸ்டே பண்ணினா இந்த உள்ளே இருக்கிற அட்மிஷன் ஃப்ரீ. சில இதுக்கு மட்டும் ஃப்ரீ. ஆர்கேட்க்கு போகலாம், சில இதுக்கு வரலாம். பட் நீங்கள் இங்கே உள்ளூர் வாசியாக இருந்தால் நாங்கள் சீசனல் பாஸ் வாங்கியிருக்கோம். ஏன்னா சம்மர் 3 months இருக்க போகுது, பசங்களுக்கும் போர் அடிக்க போகுது. ஸோ சீசனல் பாஸ் வாங்கிட்டு ஒரு 3 monthsக்கு என்ஜாய் பண்ணலாம். இல்லை 1 day பாஸும் இருக்குது. இதில் என்ன இதுனா ஒரு நாளுக்கும் சீசனலுக்கும் ஒரு $30-40 தாங்க வித்தியாசம் இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் சீசனல் பாஸ் வாங்கினீங்கன்னா எவ்வளோ வாட்டி வேணாலும் போகலாம் உள்ள. ஸோ இது இன்னொரு ஃபவுண்டன், ஒரு பெரிய ஸ்லைடு. இது பார்க்கவே பயமாக இருக்குது. நமக்கு ஹைட் ஃபோபியா. ஸோ பொண்ணுங்க என் பொண்ணும் ஃப்ரெண்ட்ஸும் மேலே
அதுதான் பண்ணிகிட்டே இருந்தாங்க நாள் பூரா ஸ்லைடில். நமக்கு பார்க்கவே பயமாக இருக்குன்னு இந்த பக்கம் ஓடி வந்துட்டோம். இங்கே நீங்கள் பார்த்த பூல் வந்து அது வேவ்ஸ் வர்ற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ குட்டி பசங்க அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு வந்தாங்கன்னா ஸோ அங்கே அது எவ்ரி 15-20 மினிட்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ தண்ணி வந்து ரொம்ப காமாக இருக்குது. அதுக்கப்புறம் வேவ்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி முன்னாடி வருது. அலை வந்து பீச்சில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல். பார்க்கவும் ரொம்ப நல்லா இருக்குங்க. சம்மருங்கிறதுனால நிறைய கூட்டம். இது லாங் வீக்கெண்ட் வேறு. ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே, ஸோ மெமோரியல் டே வீக்கெண்டுங்கிறதுனால கூட்டம் வந்து சம்மர் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸ்கூல்லாம் வந்து Thursday தான் முடிஞ்சுது. அதுக்குள்ளேயே நிறைய கூட்டமாக தான் இருந்தது. ஸோ பாருங்கள், நிறைய குட்டி பசங்க நிறைய நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், சில பேர் லைஃப் ஜாக்கெட்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்காங்க சேஃப்டிக்கு. ஸோ கால் வரைக்கும் தான் இருக்குது. 6 இன்ச்சில் இருந்து 3 ஃபீட் வரைக்கும் உள்ள டீப்பாக போகுது. ஸோ இது பேரண்ட்ஸ் உட்காந்துருக்கிற சிட்டிங் ஏரியா. ஸோ நம்ம உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம், இல்லை அவங்கள பார்த்துட்ருக்கலாம். நம்ம பொண்ணுக்கு ஒரு 14 இயர்ஸ் ஆனதுனால அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறதுனால நாங்கள் அப்பப்போ மட்டும் போய் செக் பண்ணிவிட்டு வருவேன். ஸோ அவள் பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. ஸோ இங்கே நீங்கள் பார்க்குற அந்த டவலில் வந்து அவங்களே கொடுப்பாங்க. ஸோ ஒரு பேண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் சிலது வந்து நமக்கு இந்த டவல் மற்ற இதெல்லாம் வந்து அங்கேருந்தே வாங்கிக்கலாம், பீச் டவல்லாம். ஸோ அது உங்கள் மேலே பார்த்தீங்கன்னா திருப்பியும் அந்த பூத்ஸ் எல்லாம் இருக்குது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. அதுக்கு நம்ம ரிசர்வ் பண்ணியிருக்கணும். அதோ அந்த வேவ் வருது பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பசங்க உள்ள இருக்காங்க. கொஞ்சம் நல்லா நீச்சல் தெரிகிறவங்க பின்னாடி இருக்காங்க, கொஞ்சம் பயப்படுற பசங்க முன்னாடி இருக்காங்க. ஸோ என்ன மாதிரி சோம்பேறி பேரண்ட்ஸ் பின்னாடி உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. ஸோ இது வந்து திருப்பியும் குட்டி பசங்க விளையாடுறதுக்கு. ஸோ அடியில் வந்து அதை நட்டு வச்சுருக்காங்க. ஸோ அது ஃப்ளோட் ஆகி எங்கேயும் வெளியில் போகாது. ஸோ ஒரு எண்டில் இருந்து இன்னொரு எண்டு வரைக்கும் விழாமல் மேலே இருக்கிற கயிறு பிடிச்சிட்டு தொங்கிட்டு வரலாம். அதை பேலன்ஸ் பண்ணி வர்றது இஸ் அ பிக் டாஸ்க். நிறையா குட்டி குட்டி பசங்க உள்ளே விழுந்துகிட்டே இருந்தாங்க. ஸோ அது ஒன்று. இப்போது நீங்கள் பார்க்குறது அதுக்கு அடியில் அந்த கேனால் நம்ம அந்த சைடில் பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல உள்ளே இறங்கி அப்படியே ஒரு பெரிய சர்க்கிள் போகலாம். அதுக்கு கீழேயும் தண்ணி ஊற்றிட்டுருக்கு. எங்கே பார்த்தாலும் தண்ணி தாங்க. பார்க்கவே குளிர்ச்சியாக நல்லா இருக்குது. நல்ல ஒரு ஃபீல். வெதரும் நல்லா இருந்ததுனால ரொம்ப நல்லா இருந்தது. உள்ளே ஃபேன் வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்ப ஹியூமிடாக இல்லாமல் நல்லா இருந்தது. இதுவும் ஒரு பெரிய ஸ்லைட். ஒரு 2-3 ஸ்லைடு இருந்தது. போட்டில் உட்காந்து ஸ்லைட் பண்ணி வர மாதிரி, இல்லைன்னா அந்த குட்டி நேரோ ஸ்லைடில் நம்ம உட்காந்து ஸ்லைட் பண்ணிட்டு வர்ற மாதிரி. ஸோ வாலிபால் விளையாடினாங்க. அது பார்த்திங்கன்னா அதோ ஒரு க்ராஸ் பண்ணி போகிறாங்க பாருங்கள், பார்த்து. அது நிஜமாகவே ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்காக தான் இருந்துச்சுங்க. இது நான் விட்டு விட்டு தான் எடுத்தேன். நாள் ஃபுல்லாக ஒரு 6-7 ஹவர்ஸ் அங்கே இருக்கும்போது விட்டு விட்டு பிரேக் எடுத்து தான் எடுத்தேன். பார்த்திங்கன்னா இந்த சைடில் லாக்கர் வச்சுருக்காங்க. அந்த லாக்கருக்கு வந்து QR கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ரீன் லைட் எரியிற லாக்கர்ஸ் எல்லாம் வந்து காலியாக தான் இருக்குது. நம்ம இதை ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒரு நம்பரை இது பண்ணி செட் பண்ணி நம்ம திங்ஸ் எல்லாம் உள்ளே வச்சு லாக் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் லாக் பண்ணிட்டோன்னா ஃப்ரீயாக வந்து நம்ம உள்ளே போய் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கலாம். இது கடை உள்ளே அது பார்த்திங்கன்னா மேலே போயிட்டு ஸ்லைடுக்கு போகிறதுக்கு மேலே போகணும். ஸோ போயிட்டு கீழே மேலேருந்து வரணும். நமக்கு இதெல்லாம் பார்க்கவே கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது திருப்பியும் அதே வேவ்ஸ் இருக்கிற பார்க். ஸோ டீப் எண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா வேவ் வர தெரியுது. இந்த சைடில் அந்த லைஃப் கார்டை பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க வந்து கான்ஸ்டண்ட்டாக நடந்துகிட்டே இருக்காங்க எல்லா எண்டில் இருந்தும். ஸோ யாராவது எங்கேயாவது ஸ்விம் பண்ண முடியலனாலோ ஏதாவது அடிப்பட்டாலோ ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இட்ஸ் ஸோ மச் ஃபன். சும்மா ஓகேங்க. இந்த வாட்டர் தீம் பார்க் போர் அடிச்சதுன்னா அங்கேருந்து வெளியே வந்தோன்னா இன்னொரு பெரிய அட்வென்ச்சர் பார்க் இருக்குது. ஜிப் லைன், ராக் கிளைம்பிங்னு இன்னும் நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ் இங்கே பார்க்கலாம். இது பாத்வே ஒன்று போட்டிருக்காங்க, அதை சுற்றி நம்ம அதில் தான் நடக்க போகிறோம். அப்படியே உள்ளே நான் காட்டுறேன் உங்களுக்கு கிளிம்ஸ். சில பசங்க உள்ளே ஏறிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நமக்கு பார்க்க ரொம்ப அமேசிங்காக இருக்குங்க. ஆனால் செய்கிறதுக்கு தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. நம்ம வயசு ஏற ஏற அந்த அட்வென்ச்சரஸ் பார்ட் ஆஃப் அஸ் வந்து நமக்கு ரிவர்ஸில் போகுதுன்னு நினைக்கிறேன். சின்ன வயசில் எதையும் யோசிக்க மாட்டோம், ஏறி விளையாட தான் இருக்கும். இப்போ பயமாக இருக்குது. பேலன்ஸ் போயிட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது, எங்கேயாவது ஸ்ப்ரெயின் ஆனால் என்ன பண்ணுறது, விழுந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு பயம்தான் வந்து அதிகமாக வருது.
பாருங்கள் எவ்வளோ அமேசிங்காக சூப்பர்பாக இருக்குன்னு. உள்ள லைட்டிங்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருந்ததுங்க. உள்ளே இருக்கிறதே வேற ஒரு வேர்ல்டில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ லெஃப்ட் சைடில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ ஃபுட் குவாலிட்டி ஐம் பிரிட்டி ஷூர் க்ளோஸ்டாக இருந்தது. நாங்கள் ஒரு மாதிரி சாப்பிட்ற டைம் முடிச்சுட்டு போனதுனால. பட் இட் லுக்ட் அமேசிங் அண்ட் பீஸ்ஃபுல். இது உள்ளேயே ஒரு ஆர்கேட் இருந்ததுங்க, கிஃப்ட் ஷாப் இருந்தது. ஸோ நம்ம பசங்க எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் கரிகாய் தொட்டுக்கிற மாதிரி தொட்டுட்டு வாட்டர் தீம் பார்க்கலாம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஸோ எனக்கும் ஐ வாஸ் ஹாப்பி. ஸோ கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கும் என்ஜாய் பண்ணுறதுக்கு அப்படின்னு. ஸோ இது மக்களையும் அந்த பசங்களையும் பார்க்குறதே ஒரு பெரிய உற்சாகமாக இருந்ததுங்க இருக்கிறதுக்கு. ஸோ இதுதான் நம்ம இன்னொரு சைடுக்கு வந்துட்டு நடந்துகிட்ருக்கோம். ஸோ வாட்டர் தீம் பார்க்லேருந்து அந்த பக்கம் வெளியே வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பியும் ஐம் கோயிங் பேக் இன் சைடு. நம்ம பசங்க இப்போ தான் இங்கே இருந்துட்டு முடிச்சுட்டு இந்த ஆர்கேடில் தான் விளையாடி முடிச்சுட்டு வெளியே போனாங்க. ஸோ எல்லாம் பசங்க விளையாடுற மாதிரி தான். சில கேம்ஸ் எல்லாம் முன்னாடி வந்த புதுசில் ஃபன்னாக இருந்தது. இப்போ அதெல்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் போர் அடிக்க தான் செய்யுது. எவ்வளோ ஹைட்டுன்னு காட்டுறதுக்கு தான் இந்த வாட்டர் தீம் பார்க்கோட இதை நான் ஜூம் பண்ணியிருக்கேன். பயங்கர ஹைட்டில் இருந்ததுங்க. அதோ வர்றது நம்ம பொண்ணு தான். கொஞ்சம் பார்க்க பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஃபோக்கஸை மாற்றிக்கிட்டேன். என் கூட இன்றைக்கி இந்த வாட்டர் தீம் பார்க்கை சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி இன்னும் ஃபன் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.